வச்சிருக்கிறல்ல உடம்பு, உன்னோட இருக்கிற உடல், அது நீ ஏதோ இளமையா வளர்ந்து ஆளாகி வேறு ஏதோ பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வளர்த்தெடுக்கப்படவில்லை. அது யாருடைய உடல் தெரியுமா? நீ இன்பங்களை தவறாக அனுபவிக்க முடியாதபடிக்கு நீ கட்டுப்பாட்டில் இருந்து அந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது உன் மனைவிக்கோ கணவனுக்கோ உன் பிள்ளைக்கானதோ இல்லை. அது யாருக்கானது என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால அம்மா, வளர்த்து ஆளாக்குனார்ல அப்பா, அந்த அம்மா அப்பாக்குரியது அந்த உடல். அந்த உடலை மரியாதை செய். எங்கேயும் போய் அடிபட்டுட்டு வராத. அதுக்குள்ள எந்த ஒரு தவறான விஷயத்தையும் போட்டு நோய்வாய்ப்பட்டுடாத. எந்த அளவிற்கு நீ புனிதமாக உன் உடலை காக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் என்று பொருள். அம்மா அப்பாவுக்கு அப்படிதான் நன்றி செலுத்த முடியும். உன் உடலை பாதுகாத்து மட்டும்தான் நன்றி செலுத்த முடியும். படிப்பெல்லாம் வந்துடும், இவங்க பார்த்துக்குவாங்க. ஐ எம் 23. என் வேலையை நானே செய்யக்கூடாதா? நானே டிசிஷன் பண்ணக்கூடாதா? நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன். நான் சம்பாதிக்கிறேன், நீ சாப்பிட்ற, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். நீ சம்பாதிச்சு நான் சாப்பிட்டா உன் சொல்ல நான் கேட்குறேன். ஜென்மத்தில் அந்த வார்த்தை எனக்கு வாய்க்காது. கடைசி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நானாகத்தான் இருப்பேன். ஐ எம் a queen of my own. செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, எதுக்கு பாத்ரூம்க்கு கூட கொண்டு போறீங்க? நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட, தனியாக போக பயமா? நான் சொல்லட்டுமா, அந்த செல்போனை தனியாக விட்டுட்டு போக பயம். ஸ்டே கிளியர். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அதற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வரவில்லையா? உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். பெற்றெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெற்றோர் என்று பெயர். நீங்கள் தந்தோர் இல்லை, குழந்தைகளை தந்தோர் இல்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள். அதனால் பெற்றோர்னு பேர் நமக்கு. ஹேவ் கிராட்டிடியூட். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளருங்கள். எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு, எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு, எங்கே அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டுமோ அங்கே நட்பு, எங்கே அவர்களுக்கு அறம் சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் மாதிரி இருக்க. கிருஷ்ணன் பாருங்க, கோபியரோடையும் இருப்பான், அவன் அமைச்சரோடையும் இருப்பான், உயர்ந்து நின்று கீதையும் சொல்லுவான். அப்படித்தான் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க, பல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து தான் வளர்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள். நல்லா சொல்றேன் பாருங்க, என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும். கஷ்டம் சொல்றேங்க பெற்றோர்களே. நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல வேற கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம். சூப்பரா சொல்லும். அந்த 4 பேரோட சேர்ந்து தான் மேடம் கெட்டு குட்டி சவர ஆயிடுச்சு. நானும் 4 பேரை 25 வருஷமா தேடுறேன். அப்புறமா தான் ஒரு பேர் உண்மையை கண்டுபிடிச்சேன். அந்த 4த்துக்கே லீடர் இதுதான். அந்த ரஜினி படத்துல வரும்ல, என் பேர் மாணிக்கம், ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. உங்க பிள்ளைக்கு இருக்கிற 2வது பேர் எங்களுக்கு தெரியும். நாங்க சொன்னா நம்புங்க. ஏங்க உங்க மாணிக்கம் இல்லைங்க, அது பாட்சாங்க. ஆல் த டீச்சர்ஸ் ஆன்சர் மீ. நல்லா படிக்கிற, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற, எல்லாரையும் வராத போதும் அட்டெண்டன்ஸ் எடுத்து 3 சொல்லி வைக்கிற, இருந்தாலும் அது எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட்ல கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. யாரை தெரியுமா பக்கத்தில் வச்சிருக்கணும்? நீங்க அதை சும்மா விட்டா கூட அது உங்க மேய்ச்சல் நிலத்துல தான் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடும். யாரை தெரியுமா பக்கத்தில் உட்கார வச்சிருக்கணும்? யாரு சொல்ற பேச்சு கேட்கலையோ, யாரு டிராப் அவுட் ஆகிறதுக்கு தயாரா இருக்குதோ, யாரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருத்தி வையுங்கள். உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறி விடக்கூடாது, ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகக்கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய ஆகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். என்றால் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்று சொல்றேன் சார், கார்த்திகா மேடத்துக்கிட்டே சொல்றேன், பெருமாள் சார் கிட்டே சொல்றேன். ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியுமா பரிசு கொடுங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க. யார் ஃபெயில் ஆயிட்டு கரெக்டா பாஸ் மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க. சும்மா 9th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 12th ஃபர்ஸ்ட் மார்க், அதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சு இல்ல, அதை ஏன் அவ்வளோ கொஞ்சறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இங்க பேச வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைக்கு இல்ல. நான் பேச வந்திருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு பின்னால உட்காந்துருக்குதுங்கல்ல, என்ன மாதிரி. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சூசகமான விஷயம். ஆர் யூ வித் மீ? ஜெயிக்கணுமா? யார? ஏய் சும்மா, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே உளறிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேள முழிக்கும்.
தெரியாது, சொல்ல தெரியாது. இங்கே எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசி முடிச்சிட்ட உடனே கரெக்டாக கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான். எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? சரி, எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்? இப்போ என் பேச்சை கேட்குற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கலாம். 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது, 98 வாங்கிக்கிட்டு அழவும் கூடாது. இந்த பேலன்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சைக்கிள் டெஸ்ட், உங்களுடைய டெய்லி டெஸ்ட் எடுத்து பாருங்க. 36 வாங்கியிருக்கீங்களா? 32 வாங்கியிருக்கீங்களா? ஃபெயில் தான். அப்போ 98 வாங்கியிருக்காளா? பார்த்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இந்த மேட்டரை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். சீரியஸாக எடுத்துக்கோங்க. அவன் 98 வாங்குறான், அவன் 98 வாங்குறான், நான் ஏன் 32? வாய், அதே டீச்சர், அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே செக்ரட்டரி, அதே எல்லாமே அதே தான், அதே ஃபீஸ் தான் கட்டுறேன். why should I get 32? why? என்ன எங்க பிரச்சனை இருக்கு? கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். என்ன அர்த்தம்? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, ஏன் இல்லன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும், அவ்வளவுதான். மார்க் நான் வாங்கல, ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு தெரியல, தெரிஞ்சா வந்துடும், மார்க் வந்துடும். ஏன் வாங்கல? படிக்கலையா? புரியலையா? நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போ, படி. 2 மார்க் குழந்தைகளை இன்னிலேருந்து ஏதோ இந்த பர்வீன் சுல்தான் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். 2 மார்க் உன்னுடைய பேப்பர்ல இருந்து 32 வாங்குறியா, 35 வாங்குறியா, 36 வாங்குறியா, 42 வாங்குறியா, எது வாங்கினாலும் 2 மார்க் அதிகமா வாங்குற மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு படி. ஜஸ்ட் 2 மார்க்ஸ் படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், 2 மார்க்ஸ்னு வந்ததுன்னு வச்சுக்கோயேன், 32 வாங்குறவ ஒரு நாள் பேப்பரை பாரு 38 வாங்கியிருப்பேன், ஃபெயில் தான். அப்போ அந்த திரும்பி பாரு அந்த 98 வாங்கினது, அது ஒரு வேளை 92 வாங்கியிருக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். 98லேருந்து 92 அவன் தோக்குறான், 32லேருந்து 38 நீ ஜெயிக்கிற. ஷோ ப்ரோக்ரஸ் குழந்தைகளை, ஷோ ப்ரோக்ரஸ். அதனால தான் உன்னுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. இட் இஸ் நாட் மார்க் ஷீட், இட் இஸ் நாட் மார்க் ரிப்போர்ட், இட் இஸ் அ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். நான் 55% தான் 10th. ஆனால் எம்ஏல நான் வெளியில் வரும்போது ஐ எம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஷோ ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். இந்த ப்ரோக்ரஸ் தான் உன்னை நிலைநிறுத்துமே தவிர, இதோ என்னுடன் படித்த, என்னிடத்தில் நான் பிஏ படிக்கும்போது என்னோடு படித்த ஜெயலட்சுமி இந்த அவையில் தான் வீற்றிருக்கிறேன். 30 வருஷமாச்சு அவளை நான் பார்த்தேன். அவளை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். நான் உன்னோடு பேச வேண்டும், உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இங்க அவையில் தான் இருக்கா. தெரியும் யாரு வந்து ப்ரோக்ரஸ் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. என்னை விட நல்லா படிக்கிறவ. நான் 62 வாங்கினா அவ 68 வாங்குவா. எப்படி எந்த வினாடியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறோம்னா நெவர் கிவ் அப். உன்னுடைய கெபாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த கெபாசிட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டே போ. 65 வாங்காம தோக்காத, 64 வாங்காத, 58 தான் உன் கெபாசிட்டியா, வாங்கிடுங்கிற நான். 58 வாங்கிடு. பெற்றோர்களுக்கு சொல்றேன், குழந்தைகள் மொத்தம் 3 வகைங்க. புத்திசாலி யார் தெரியுமா? அந்த 98 அடியே வாங்காது, சூப்பரா ஜெயிச்சுட்டே வந்துடும், நிறைய சம்பளம் வாங்கும். நிஜமா சொல்றேங்க. இந்த 98லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? படிச்சுட்டாங்கன்னா. அடுத்து எப்படி தெரியுமா? என்ன மாதிரி திறமைசாலி. ஓகே படிச்சிடும், அடி வாங்காது, ஆடும் பாடும் பேசும், ஜெயிச்சிரும், தோக்காது. 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது, புலிமூட்டைன்னு பேர் இதுக்கு. அது புத்திசாலியாகவும் இருக்காது, திறமைசாலியாகவும் இருக்காது. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும், நிறைய இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு அந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள் தான். Have faith on them. Have faith on them. ஒருவேளை அவர்கள் மீனாக பிறந்திருக்கலாம், நீங்கள் மலையேறம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மலையேற மாட்டார்கள். ஆனால் கடல் அவர்களுக்கு வாய்க்கின்ற பொழுது உங்களுடைய எலி குஞ்சும் உங்களுடைய மீன் குஞ்சுக்கு முன்னால் தோற்று போகும். உங்களுடைய சிங்கம் கூட தோற்று போகும். ஏன் தெரியுமா? அது கடலில் மீன் குஞ்சுக்கு தான் நீந்த தெரியும். பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நம் குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்துடணும், ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துடணும்னு எதிர்பார்க்காதீர்கள். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அதற்கு அனுமதியுங்கள். பேரண்டிங் இஸ் நாட் பயாலஜிக்கல். அது எப்படி குழந்தைகள் பிறக்கின்றன? இந்த உலகத்தில் கோடான கோடி குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால்
ஃபாதராக இருந்துடலாங்க, பட் பீயிங் அ டேட் இஸ் அ ஸ்பெஷல் திங். இட்ஸ் அ ஸ்பெஷல் திங். பி அ டேட், பி அ மாம். மதராக இருந்துடலாம், பயாலஜிக்கலாக இருந்துக்கலாம், பட் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்ஸ், ரெஸ்பாண்டிங், அப்புறமா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி. Do respond to your words, to your children. நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க ரெஸ்பாண்டிங்கா இருக்கிறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ரியாக்ட் பண்றீங்க? எங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க? நான் சொன்னேன் இல்லையா, அது கேட்காதுங்க. ஆமா, கேட்காதுதான். இந்த ஜெனரேஷன் இருக்கும்ல, நம்ம எல்லாம் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி பாவப்பட்ட இந்த ஜென்மம் இந்த உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாலும் பிறந்ததில்லை, இதுக்கப்புறமும் பிறக்க போறதில்லை. ஏன் தெரியுமா? நாம தான் பெரியவங்களை மதிச்ச கடைசி தலைமுறை. அண்ட் இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் தலைமுறை. எந்த ரசனையை கொடுக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு? ஒருத்தங்க இன்னைக்கு வந்து எனக்கு குருன்னு ஒருத்தரை சந்திக்க வச்சாங்க. அவங்க இங்க பேரண்டா இருக்கிறாங்க. 3 குழந்தைகள், 3 குழந்தைகளும் டாப்பர்ஸ். அந்த அவங்களுடைய வைஃப் இங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க. என்ன டெடிகேஷன் இருக்கும்? அந்த ஒரு குழந்தை முன்னேறி கொண்டே வருகிறது என்றால் அந்த பேரண்டிங்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூறி இருக்கிறது. அவங்களுடைய வார்த்தைகளில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூறி இருக்கிறது. நீங்கள் கவனியுங்கள். இட்ஸ் a great responsibility. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி நீங்க சரி பண்ணி கொள்வது என்பதனை டெய்லி யோசிங்க. நான் ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயத்தை சொல்றேன். நாம நம்ம குழந்தைகளை கண்டிக்கிறோம். நான் ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்துறேன். கண்டிங்க, தண்டிக்காதீங்க. கண்டிச்சு வைங்க, தண்டிச்சிடாதீங்க. தண்டனையோட அடுத்த கட்டம் குற்றமாயிடும். டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது, அந்த டைம் தேவைப்படுகிறது. ஜஸ்ட் லெட் இட் பி. குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. லெட் them be a children. just let them be. உங்களுக்கு சில விஷயங்கள் அவசரம் இருக்கலாம். எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் எங்க கிட்ட கேட்பாங்க, எப்படா வளருவீங்க, எப்படா வளருவீங்க. இன்னைக்கு வளர்ந்து 5 பேரும் பறந்து போயிட்டோம். யாரும் வீட்டுக்கு சீக்கிரமா வரதில்லையேப்பா. ஏன் இதை 20 வருஷத்துக்கு முன்னால சொல்றது? 5 பேரும் ஓடி வந்துட்டு இருந்தோம்ல வீட்டுக்கு. முடியாது. பெற்றோராக இருப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அது மிகப்பெரிய கடப்பாடு. இஃப் யூ கிவ் வேர்ட். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன். இந்த குழந்தைகளை ஜெயிக்கணுமா, நீங்க எந்த வாக்குறுதியும் தராதீங்க. விட்டமின் என் கொடுங்க. ரொம்ப கொடுத்துட்டீங்க. விட்டமின் எம், அதுல ரொம்ப வளர்ந்துருக்கு விட்டமின் கே. விட்டமின் எம்ன்றது மணி, விட்டமின் கேங்கிறது கொழுப்பு. விட்டமின் என் கொடுங்க. நோ, அது இது வரைக்கும் பார்த்துச்சு. என் பக்கம் தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு கலர் மாறுற. அதுவே 100 தடவை கேட்டா 25 தடவை தான் கொடுக்குது. நான் என்ன சொல்றேன், 100 தடவை கேட்டா 10 தடவை பார்க்கலான்னு சொல்லுங்க, 90 தடவை நோ சொல்லுங்க. ஏன் தெரியுமா பெற்றோர்களே, இந்த ஆசிரியை சொல்லுகிறேன், உங்கள் சகோதரி சொல்லுகிறேன், நீங்கள் நோ சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால் வெளியில் யாராவது நோ சொன்னால் அவர்களால் தாங்க முடியாது. நீங்கள் நோ சொல்லி வளருங்க. ஆனால் அந்த நோ சொல்லுவதில் ஒரு பக்குவம் இருக்கட்டும், அவர்களுக்கான புரிதல் அதில் இருக்கட்டும். அரோகன்சி இல்லாமல் அந்த நோவை சொல்லி பழகுங்கள். அவங்களுக்கு புரிய வைங்க. அவர்களுக்கு புரிய வைப்பது என்பது அவர்கள் சி போமா என்று சொல்லாமல் அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிற அந்த சூழலை அது வளர்த்து கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தையை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். இன்றைக்கு நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். அவனிடத்தில் நான் பார்த்து வியந்த பல விஷயங்கள் உண்டு. நான் 1வது படியில் இருப்பான், அவன் 18வது படியில் நின்று என்கிட்ட பேசுவான். பல அறிவார்ந்த விஷயங்கள். அவன் என்னை விட புத்திசாலி, அவன் என்னை விட லாஜிக், அவன் என்னை விட வார்த்தைகளில் கில்லாடி. ஆனாலும் அவனுக்கு நான் தாய். என்கிட்ட அவன் சொன்னான், ஐ எம் 23, என் வேலையை நானே செய்யக்கூடாதா, நானே டிசிஷன் பண்ணக்கூடாதா? நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், நான் சம்பாதிக்கிறேன், நீ சாப்பிட்ற, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். நீ சம்பாதிச்சு நான் சாப்பிட்டா உன் சொல்ல நான் கேட்குறேன். ஜென்மத்தில் அந்த வார்த்தை எனக்கு வாய்க்காது. கடைசி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நானாகத்தான் இருப்பேன். ஐ எம் a queen of my own. இது எனக்கும் என் மகனுக்கும் நடந்த கான்வர்சேஷன். நீ அம்மா தாயே தானே, பேச்ச கேளப்போ, அம்மா அப்பா பேச்ச கேளு. அம்மா அப்பா பேச்ச கேட்க வேண்டும் என்கின்ற கடப்பாடு, அன்பினால் பெருங்கருணையினால் அந்த குழந்தைகள் போய் சேருகின்ற அளவுக்கு நீங்க ஹீரோவா இருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கிங்கா குயினா இருங்க. பாருங்க, நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர். அவர் தொலைக்காட்சியில், நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த நிகழ்ச்சியில, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல, அவர் உட்கார்ந்து பேசுறார். இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொல் வரும் உங்களுக்கு. எவிடன்ஸோட சொல்றேன். அவர் மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர். அவர் சொல்றார்,
நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் 10th ரேங்க் வாங்கினேன். அப்பா சொன்னார், ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸில் வந்துருவியடா, ஏன் 10வது ரேங்க்குன்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்லலை. அடுத்த ஹாஃப் இயர்லியில் 3 ரேங்க்ஸ்குள்ளே வந்துட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ வாங்கி தரேன். அப்போ என்ன நாங்கள் கேட்போம், என் வயதிலிருந்து ஒரு 10 வயது குறைவாக இருக்கின்ற வரைக்குமான மக்கள் என்ன கேட்டிருப்போம்? ஸ்கெட்ச் பென், கலர் பென். எவ்வளோ கேட்போம்? நான் 2 தான் கேட்பேன். நான் 1 தான் கேட்பேன். எனக்கு அடுத்த தலைமுறை 2 கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் கேட்கும், அவ்வளோதான். அவர் அந்த பையன் 3 கேட்டிருக்கான். 3 என்னென்ன கலர்னு கேட்டிருக்கார். ரெட்டு, ப்ளூ, பச்சை. ஓகே, வாங்கிட்டு வந்துடு நீ. சரி, அவன் ஹாஃப் இயர்லியில் 3rd ரேங்க் வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அப்பா வெளியூர் போயிருக்கார். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், அப்பா வரல. சனிக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை லீவு வரல. திங்கக்கிழமை காலையில் போகணும். காலையில் எழுந்திரிச்சு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அம்மாட்ட கொண்டு போய் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அம்மா, வந்துருச்சாடா ரிப்போர்ட்டு? வந்துருச்சுமா. ஏண்டா கொடுக்கல? அப்பாட்ட கொடுக்கணும்னு. போடா, அப்பா சொன்னாருடா, நீ வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தேன்னா நீயா கேட்காத அவனா கொடுப்பான்னு சொன்னாருடா. வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் அதை திறந்து கூட பார்க்கல அவங்க அம்மா. நீ இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தா இதை கொடுக்க சொன்னாருடான்னு சொல்லிட்டு கதவை திறந்து 3 பென்சில், ப்ளூ, ரெட் அண்ட் க்ரீன் 3 பென்சில் எடுத்து அவன் கையில் கொடுத்துருக்கார். அவர் சொல்கிறார், அப்பா என் மீது வைத்த நம்பிக்கையும் நான் அப்பாவின் மீது வைத்த நம்பிக்கையும் இன்றைக்கு நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறார். ட்ரஸ்ட் இருக்குல்லங்க, ட்ரஸ்ட் பில்டிங். நீங்க ஏதோ ஒரு காரியம் செய்வீர்கள், அது வேறு ஏதோ ஒரு காரியத்தில் வந்து நிற்கும். பெற்றோரியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா எப்போ நீங்க நிலத்தை தட்டி அடிக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த குழந்தையின் ஆளுமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். அந்த நிலத்தின் மீது எந்த தவறும் கிடையாது, நீ பார்த்து நடந்திருக்க வேண்டும் என்று அவனை எழுப்பி நிற்க வைத்து அவனை அழவிடாமல் அந்த சூழலை சந்திக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவு. நான் பார்த்துருக்கேங்க. எல்கேஜியில் என் பிள்ளைய கொண்டு போய் வித்யா மந்திர் ஸ்கூலில் சேர்க்குறேன். எந்த வித்யா மந்திர்னா லஸ் கார்னரில் இருக்கிற வித்யா மந்திர். கிரேட் ஸ்கூல், வெரி கிரேட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைச்சதே பெருசு. கொண்டு போய் சேர்க்குறேன். 20 குழந்தைகள் இருக்காங்க கிளாஸில். ஜன்னல்லேருந்து இன்னைக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. ஜன்னல்லேருந்து பார்க்குறேன், என் குழந்தைகிட்ட ஒரு பெரிய ஒரு சார்ட் கொடுத்து கிரையான்ஸ் கையில் கொடுத்தாங்க. அந்த கிரையானை எடுத்து என் குழந்தை ஏதோ வரைகிறான். அந்த வரையும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குழந்தை அழுவுது. அந்த குழந்தைய பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா என் குழந்தைக்கு நான் அழ தெரியாது, நான் அழ வைக்கவே இல்லை. நான் சொன்னால் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் குழந்தை வேணு அழ தெரியாது அவனுக்கு. ஊசி போட்டால் கூட இப்படி தான் செய்வான். அவனை ஆக பெரிய அழுகையை அதுக்குள்ளே நான் அடக்கிடுவேன். அவனை அழ வச்சதே இல்லை அவனை நான். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைய பார்க்குறது அது ஓன்னு அழுது. அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருந்தான். உள்ளே இருந்து தப 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 தபன்னு அவங்க அம்மா வந்தாங்க. என்னடின்னு கேட்குறாங்க. நான் ஜன்னல் வந்து பார்த்துட்டே இருக்கேன். அவன் மிரள்றான் அவ்வளோ பெரிய சத்தத்துக்கு. என்னடின்னு கேட்ட உடனே கிரையான் அப்படின்ட்டு அழுச்சு. அது கீழே எங்கேயோ போட்டுச்சு போல இருக்கு. ஒன்றும் செய்யலைங்க. அந்த அம்மா என் பையன் கையிலேருந்து பிடிங்கி அந்த குழந்தை கையில் கொடுத்துருச்சுங்க. என் குழந்தை அதை கிரையானை பறி கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறான், அப்படியே பார்க்குறான். ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு, இப்படியும் நடக்குமா இந்த உலகத்தில்னு. அப்போ தான் நான் வீட்டில் வந்த உடனே எங்கள் வீட்டில் சொன்னார், இதுவரைக்கும் நீ அரவணைத்து கொண்டிருந்த குழந்தையை இப்போதான் சமூகத்திற்கு விட்டிருக்கிறாய், அவன் கற்றுக்கொள்ளட்டும், விடு. நீ எதுவும் போய் நடுவில் நின்று அவனுக்கு எந்த உதவியும் செய்யாது, அவன் நின்று வருவான். இன்னைக்கு கூட நான் லிஃப்ட்டில் சொன்னேன், என் பையன் சொன்ன, அம்மி ஐ மே நாட் பி ஸோ பிரில்லியன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பட் ஐ எம் ஸ்மார்ட், டோன்ட் வரி அபவுட் மீ. அவன் சொன்னான், எல்எல்எம் படிக்கிறான், பிஎல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சுட்டு எல்எல்எம் படிக்கிறான். ஹி ஸ்மார்ட். எனக்கு அது போதுமானது. அவன் நல்லவனாக இருக்கிறான், போதும். ஒரு பொண்ணு அவனுக்கு ஏதோ லெட்டர் எழுதியிருக்கு 8th ஸ்டாண்டர்டில். என்னடா இப்படி எழுதியிருக்குது, அவனை விட்டுட்டு வந்துட்டியேனா? என்னிடத்தில் பேசக்கூட மாட்டேன் என்கிறேன், என்னிடத்தில் நின்று ஒரு வார்த்தை என் கண்களை பார்த்து பேசினால் என்னெல்லாம் எழுதியிருக்குது நேராக கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டான். நான் சொன்னேன், என்னடா இதுமா, நான் +2 படிக்கிறது 8வது படிக்குதுமா, 8வது படிக்கும்போது இதெல்லாம் எழுதுதுமா அது. சரிடா வேண்டாம் அப்படிலாம் எழுதாதுன்னு இல்லைம்மா, அந்த குழந்தை எழுதிருச்சுமா, நான் நின்று பேசினா அந்த பிள்ளைய நாளைக்கு கேலி பண்ணுவாங்க, நான் +2 முடிச்சுட்டு போயிடுவேம்மா, அவள் இன்னும் 5 வருஷம் அந்த ஸ்கூலில் படிக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் பேசுவேன் சொன்னான் என் பையன். ஸோ நல்லா வளர்த்துருக்கேனா இல்லையா? ஆக குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது என் தாய்மார்களே, தந்தைமார்களே, நம்முடைய சிறு அசைவிலும் நம் சொல்லிலும் இருக்கிறது. எப்படி அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுப்பது, ஆசிரியர்கள் எப்படி அந்த குழந்தைகளை பாதுகாப்பது, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். குழந்தைகளை நான் இதை சொல்றது ரொம்ப நாபியிலிருந்து சொல்றேன், தாய்னா அறம் பேசுகிறேன். கவனமா கேட்டுக்கோ என் பேச்ச. நீ வச்சிருக்கிறல்ல உடம்பு, உன்னோட இருக்கிற உடல், அது நீ ஏதோ இளமையா வளர்ந்து ஆளாகி வேறு ஏதோ பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வளர்த்தெடுக்கப்படவில்லை. அது யாருடைய உடல் தெரியுமா?
நீ இன்பங்களை தவறாக அனுபவிக்க முடியாதபடிக்கு நீ கட்டுப்பாட்டில் இருந்து அந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது உன் மனைவிக்கோ கணவனுக்கோ உன் பிள்ளைக்கானதோ இல்லை. அது யாருக்கானது என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால அம்மா, வளர்த்து ஆளாக்குனார்ல அப்பா, அந்த அம்மா அப்பாக்குரியது அந்த உடல். அந்த உடலை மரியாதை செய். எங்கேயும் போய் அடிபட்டுட்டு வராத. அதுக்குள்ள எந்த ஒரு தவறான விஷயத்தையும் போட்டு நோய்வாய்ப்பட்டுடாத. எந்த அளவிற்கு நீ புனிதமாக உன் உடலை காக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் என்று பொருள். அம்மா அப்பாவுக்கு அப்படிதான் நன்றி செலுத்த முடியும். உன் உடலை பாதுகாத்து மட்டும்தான் நன்றி செலுத்த முடியும். படிப்பெல்லாம் வந்துடும், இவங்க பார்த்துக்குவாங்க. அதை இல்லாவெல்லாம் விட மாட்டாங்க. 100% ரிசல்ட் தானே மேடம், விட மாட்டாங்க. அதுலேருந்து ஜெயிக்கிறது எப்படின்னு தான். நீ உன் தாய் தந்தையருக்கு எதை தருகிறாய்? நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். எது உன்னை தடுக்கும்? நான் உன்னை கேட்கிறேன், எது உன்னை தடுக்கும்? பாய்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, +1 +2 இருக்கிறீங்க, 9th 10th இருக்கிறீங்க, எது உன்னை தடுக்கும்? ஒன்று, நான் கிளியரா சொல்றேனே, போதை தடுக்கும், அல்லது காதல், பெண் ஆண், இந்த உணர்ச்சிகள், இது தடுக்கும். நான் இன்னைக்கு அறம் பேசுகிறேனா, ஒருபோதும் இந்த உடலுக்குள் போதை போவதற்கு அனுமதிக்காது. சே நோ. இன்னைக்கு நீ அதுக்கு நோ சொன்னா நீ நாளைக்கு கிங். இன்னைக்கு நீ எஸ் சொன்னா நாளைக்கு யூ ஆர் a victim. யூ ஆர் a victim. நீ விக்டிம் ஆறதுக்கு பிறக்கல குழந்தை. அதுக்காகவா இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து இதோ நான் பேசிக் கொண்டிருக்க, நான் நின்று பேச நீ உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்க. நோ, நெவர் அலோவ். சே நோ. இன்னைக்கு நோ சொல்ல பழகு. நீ ஏதாவது ஒன்று சிரிக்குதா உன்னை பார்த்து? பார்த்து வச்சுக்கோ. அதுதான் வந்து சேரணும்னா வந்து சேரட்டும், 10 வருஷம் போட்டும், வராது. நான் ஆசீர்வதிக்கிறேன், வராது. ஏன் தெரியுமா? இந்த வயசுல எடுக்கிற முடிவுகள் எப்பொழுதும் துணை நிற்பதே இல்லை. வாழ்க்கை மாறிக்கொண்டே போகும். இந்த வயசுல இந்த மாதிரி ஆண் பெண் எந்த முடிவும் எடுக்காத, காத்திரு. நீயா முடிவெடுத்தா போயிரும். கடவுள் கிட்ட கொடு. உனக்காக ஒன்று அங்கே தயாராக இருக்கும். அது உனக்காகவே வாழும், உனக்காகவே அன்பு செலுத்தும், உன்னையே அது நினைத்து கொண்டிருக்கும், உன்னை வந்து சேரும். அதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வந்தா போவாது, வந்தா போவாது. ஏனென்றால் இறை ஆசீர்வாதம் இருக்கு. இறை ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடியதற்கு காத்திரு என் குழந்தைகளை, காத்திரு. எந்த ஒரு தவறான முடிவும் அவசர முடிவும் இந்த காலத்தில் எடுக்காம பழகிக்கொள். வாய்ப்பு உனக்கு வரும். வாய்ப்பு வருகின்ற பொழுதும் சேனோ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கடந்து போ, சிரி, மகிழ்ச்சியா இரு, கடந்து போ. டோன்ட் டேக் எனி டிசிஷன். நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. வயது மீறி இதை புரிந்து கொள். ஏனென்றால் நான் உன் வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கு இருந்த எக்ஸ்போஷரை விட உன் வயதில் இப்பொழுது நீ இருக்கிறாயே, உனக்கு எக்ஸ்போஷர் அதிகம். எனக்கு பல விஷயங்கள் உன் வயதில் தெரியாது. இந்த வயதில் உனக்கு தெரிவது கூட எனக்கு இந்த வயதில் தெரியாது. அந்த அளவுக்கு நீ எக்ஸ்போஷரோட இருக்கிறாய். அதனால் நான் இதை சொல்லுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உன் கதவை தட்டுகின்ற பொழுது எதிர்த்து நின்று அதை கேட்டு கடந்து போ. அந்த கடந்து போகின்ற பேராண்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த கிரீன் பென்னை கையில எடுக்க முடியும். இல்லாதவர்களுக்கு ஃபைல் தான். இல்லனா ஃபைல் வந்திருக்கு சார் அப்படின்னு கதவை திறந்து சொல்லிட்டு மூட வேண்டியதுதான். எதுவாக இருக்க விரும்புகிறாய்? 2 வார்த்தை இந்த அம்மா சொல்றேன், உன் டைரியில் போய் நீ எழுதி வைத்துக்கொள். 2 சொற்கள் என் குழந்தைகளே. எங்க இருக்க விரும்புகிறாய்? எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? நான் இங்க நிற்க விரும்புகிறேன், அதனால் நான் இங்கே நிற்கிறேன். எங்கே நீ நிற்க விரும்புகிறாய், எங்கே நீ இருக்க விரும்புகிறாய் என்பதனை முடிவு செய். ஒன்றும் இல்லை, அங்கிருந்து இங்க வரதுக்கு ஒரு 10 அடி 20 அடி இருக்கும், அவ்வளவுதான். 20 வருஷம் வேலை செஞ்சாதான் இங்க வந்து நிற்க முடியும். 20 அடி அப்படிலாம் தாண்டிட முடியாது, தாண்டிட முடியாது. அதற்கென்று வேலை இருக்கிறது, அதற்கு என்று ஒரு நிலை இருக்கிறது. அதற்காக உழை. இதுதான் வயது. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்க போகிறாய்? 17 வயது முதல் 25 வயது வரை எதை செய்வாயோ அதைத்தான் வாழ்க்கை முழுவதும் செய்வாய். என்னுடைய வீட்டிலங்க அவருடன் படித்த ஒருவர் நேற்று இறந்து போனார். அந்த ஃபியூனரல் போயிருந்தோம். இறக்கும் வயது இல்லை, உடன் படித்தவர். கடைசியாக அந்த முகம் பார்த்து எடுத்து அந்த தேர்ல வச்சுட்டு வந்தார். வீட்டில் சொன்னார், அவன் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கலாம். இவ்வளவுதான் அவர் சொன்னது. எவ்வளவு ஆழமான பொருள்! வரலாம், தோற்க கூடாது என் குழந்தைகளை. விபத்தில் நீங்கள் விருப்பப்பட்டு போய் சிக்கக்கூடாது. அப்படி சிக்கக்கூடாது என்றால் கண்ட்ரோல் இருக்கணும் கையில. எனக்கு வண்டி சொல்லி கொடுத்த குரு என்ன தெரியுமா சொன்னார்? 2 வீலர் ஓட்டும் போது எனக்கு நான் 2 வீலர் தான் ஓட்டுவேன் முதல்லலாம், இப்பதான் கார் ஓட்டுறேன். 2 வீலர் ஓட்டும் போது எனக்கு சொன்னார், எவ்வளவு வேணும்னாலும் வேகப்படுத்து, நினைக்கும் போது நிறுத்தணும், இல்லைன்னா அந்த வேகம் உனக்கு பயன்படாது.
நினைக்கும் போது நீ நிறுத்த முடியாது. நீ ஸ்கார்பியோவை வச்சுட்டு, நீ BMW வச்சுட்டு 10 செகண்ட் ஆகும் நிறுத்துறது. அந்த 10 செகண்ட்ல எத்தனை உயிர் போகுதோ உன் உயிரும் சேர்த்து. Stay alert, my dear children. Life is so precious than you think. Life is so precious than this marks. Life is so precious than your ambition. முதல்ல லைஃப, உடலை காத்துக்கோ, அறத்தை காத்துக்கொள். பிறகு எடுத்து காலடி வை. மற்றவர்களால் தொடாத உயரங்களை நீ தொடுவாய். இந்த காத்துக்கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் நான் இந்த கருத்தை சொல்ல வருகிறேன். உன்னை நீ எப்படி காத்துக்கொள்ள போகிறாய்? எப்படி காத்துக்கொள்ள முடியும் ஒருவரால்? இந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை கண்ட்ரோல்ல வை. டோன்ட், நான் இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா சொல்றேன் குழந்தைகளை. லிசன் டு மீ, லிசன் டு மீ, ரொம்ப கவனமா சொல்றேன். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் தி ஸ்கூல், தி டீச்சர், தி சப்ஜெக்ட், யுவர் ஏஜ், யுவர் பேரண்ட்ஸ், யுவர் நேஷன், யுவர் ஸ்டேட், எனிதிங். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். ஹேவ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட். ஒரு நன்றி உணர்வு இருக்கட்டும். உன் அம்மா அப்பா கிட்டையும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நன்றி உணர்வு இருக்கட்டும். நான் சத்தியமா சொல்றேங்க, இப்போ வந்து யூடியூப்ல அது வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம அக்கா போகும்போது மக்கா இப்படி இருக்கு, நம்ம அக்காவை தம்பி தான் சொல்றான், அக்கா அதை கீழே பார்த்துக்கிட்டே வாக்கா. நான் கீழே பார்த்து அப்படி பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்ன கேட்டாலும் 1500 வருஷமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ். அதை பார்த்த உடனே என்ன கேட்டாலும் சாங்ஷன் ஆகும். அது அறம் சார்ந்து இருந்தால் இட்ஸ் நம்பிக்கை தானேங்க. பார்க்குறேன். என் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? புத்தியில வந்த வார்த்தை, கடவுள்கிட்ட நான் சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். எப்படிங்க கேட்ப? எவ்வளவு உயர்ந்த நிலையை இறைவன் தந்திருக்கிறார் பாருங்க. கை கால் 5 புலன்களும் இருக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம் தேசத்தில்? நீங்க இருக்கிறீங்களே, கண்ணு தெரியுது, மூக்கு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, வாய் இருக்கு, அதுல 32 பல்லு இருக்கு. பசிக்குது, படுத்தா தூக்கம் வருது, அம்மா அப்பான்னு கேட்கறதுக்கு கூப்பிடறதுக்கு ஆள் இருக்கு, வீட்டுக்குள்ள போறதுக்கு வீடு இருக்கு, தண்ணி உடனே குழா திறந்த உடனே தண்ணி வருது. எத்தனை பேருக்கு இது இல்லை? ஹேவ் கிராட்டிடியூட். உங்களை மாதிரி டீச்சர்ஸ் இருக்கா? எனக்கு இல்லையே. உங்களுக்கு இருக்கே. ஹேவ் கிராட்டிடியூட். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இல்லையே, உங்களுக்கு இருக்குதே. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப இருட்டானதும் பள்ளங்கள் நிறைந்ததும் முட்களால் அமைக்கப்பட்டதுமான பாதையில் நான் கடந்து வந்திருக்கேன். நீ நல்ல கேக் வாக்கில் பண்ணிட்டு இருக்கிற. ஹேவ் கிராட்டிடியூட். நான் இந்த வார்த்தையை சொல்றேன். நான் பைபிளில் ஒரு கதையை சொல்ல போறேன். உன் கதை, என் கதை. டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் எனிதிங். இஃப் யூ ஆர் bestowed with some talents, some skills, some opportunities, don't take it for granted. Have gratitude towards it. அது இருந்தது பாருங்க. நான் எதுக்குங்க இந்த புத்தகத்தை கொண்டு வரணும்? 30 வருஷமா பேசுறேங்க. அப்படியே பேசிட முடியாதா? Without preparation I cannot stand before you. It is my dedication. 5 மணி நேரம் படிக்காம உங்களுக்கு முன்னால் நான் நின்று பேசவே மாட்டேன். ரொம்ப ஆழமான விஷயத்தை நான் சொல்றேன், ரொம்ப அடிப்படையான விஷயத்தை சொல்றேன். தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை, ஆனால் தற்செயலாக சில விஷயங்கள் நடக்கும். நம் வாழ்க்கையில் இது நடக்கலாம், ஆனால் அதையே எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பது முட்டாள்தனம். குவாண்டம் தியரி, physics. But I am not a physics person, but I love physics. Everything under the sky is physics. Everything under the sky is chemistry. Everything under the sky is nature. Everything under the sky is biology. Everything under this sky, life is social science. இது எல்லாத்தையும் வடிவமைக்கிறது லாங்குவேஜ். இதை தான் 10th உனக்கு கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங். அத இன்னும் சீக்கிரமா போய் சேர்றதுக்கு கம்ப்யூட்டர், இன்னும் சீக்கிரமா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு டெக்னாலஜி. பேசிக்கா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன். சில நாலேஜை வச்சுக்கோ, மார்க் மற்றதெல்லாம் வரும். ஒன்றும் இல்லை. இப்போ பள்ளி கல்வித்துறை இயக்குனர் எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? 10th மார்க் வாங்கிப்பார். மார்க் இல்லை, டிட்டர்மினேஷன். மார்க் இல்லை என்ன எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது. சொல்லவா ஒரு விஷயம்? இதோ லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறார்ல, உங்க எல்லாருக்குமான இந்த ஸ்கூலுக்கான நிறுவனர், அவர் என்ன மார்க் வாங்கியிருப்பாரு? நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லையா மேடம்? நிறைய சம்பளம் வாங்குறாங்களா? இந்த பார்த்துட்டு இருக்கிறாருல இந்த நிறுவனர், சுமாராக தான் படித்தார், ஆனால் நல்லா படிச்சிருக்காரு, சம்பளம் கொடுக்குறாரு. ஏங்க, நிறைய மார்க் வாங்குற மாதிரி இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாங்க, நல்லா படித்தா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். எதுவாக வரப்போகிறாய்? முடிவு செய், முடிவு செய். கொடுக்குற கையில் இருக்க போறியா, வாங்குற கையில் இருக்க போறியா? முடிவு செய். இட் இஸ் யோர் லைஃப். இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், யூஜிசி. எனக்கு இவ்வளோ தான் நிர்ணயம் காலேஜில் சம்பளம்.
அதில் ஒரு பைசாவை கூட நான் மாற்ற முடியாது. ஆமாம் தானே? இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுக்கான சம்பளம் நான் சொல்கிறது தான். நான் என்ன சொல்கிறேன், நீ உன் சம்பளத்தை நிர்ணயிக்கின்ற பொசிஷனுக்கு வா. அதுக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை படிச்சிரு, அவ்வளோதான். மேக்ஸிமம் முயற்சி பண்ணி படி, உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி படி. நான் சொல்லுகின்ற உயரத்திற்கு நீ வருவாய். நானும் நீயும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீ மிகப்பெரிய பதவியில் இருக்க உன்னை பாராட்டி பேசக்கூடிய சூழல் எனக்கு வாய்க்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ சொல்கிறது ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு, பட் காதலை வாங்கி வச்சுக்கோ, வாங்கி வச்சுக்கோ. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இன்னும் 2-3 வருஷத்தில் என்னை நீ வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் நீ என்னை பார்ப்பாய். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். முதல்ல என்னுடைய லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பென்சிலில் தான் குழந்தைகளை. ஐ வாஸ் அ பிடி டீச்சர் ஃபார் எல்கேஜி, யூகேஜி அண்ட் 5th till 5th ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சராக தான் நான் போனேன். இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அகாடமிக் கவுன்சில் மெம்பர் சார். நான் ஒரு காலேஜில் எனக்கு கீழே 4 பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க. ஒருத்தங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. ஐம் அ கைட். நான் பிஹெச்டியில் நான் ஒரு கல்வியாளர். நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய பென் கிரீன் பென். பென்சில்ல இருந்து நான் கிரீன் பென்னுக்கு வந்திருக்கேன். இன்னும் 2-3 வருஷத்தில் என் கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். நான் சைன் பண்ணும்போது இந்த ஃபைலில் என் அதிகாரம் கூடும். என் தகுதியின் அடிப்படையில் நான் அதை பெறுகிறேன். நான் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். இன்னொரு 5 வருஷம் எடுத்துக்கோ, 5 years, 7 years எடுத்துக்கோ. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் இருக்குது, எனக்கு 10 வருஷம் இருக்கு. வா, 7 years கொடுக்குறேன் உனக்கு, வா. ஒரு ஃபைல் இங்கே இருக்கு, அனாந்தரத்தில் இருக்கு. ஒரு ஃபைல் இருக்கு, இங்கே ஒரு பென் இருக்கு, அது கிரீன் பென். ஃபைல் என் கையில் இருக்க, கிரீன் பென் உன்கிட்ட இருக்க. கேபின் தட்டிட்டு உள்ளே வந்துட்டு ஃபைல் நான் காட்ட நீ சைன் பண்ண போறியா? இல்லை, கிரீன் பென் என்கிட்ட இருக்க, ஃபைல் உன்கிட்ட இருக்க. கதவு தட்டி உள்ளே வந்து என்கிட்ட சைன் வாங்க போறியா? நான் ஆசீர்வதிக்கிறேன், டீச்சர் தானே, ஆசீர்வதிக்கிறேன். ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும், கிரீன் பென் உன்கிட்ட இருக்கட்டும். நான் உள்ளே வருகிறேன், நீ சைன் பண்ணு, நீ சைன் பண்ணு. அதற்காக தானே இந்த பயணம், அதற்காக தானே இந்த பேச்சு. பேச்சாளர் தானே. இதெல்லாம் என் வரம், நான் கேட்கும் வரம் இது. எங்க தெரியுமா நம்ம தப்பு பண்றோம்? டேக் ஃபார் கிராண்டட். நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் சரி, பைக் வந்துருச்சு, பொண்ணு இருக்குது பக்கத்துல, கேர்ள் ஃப்ரெண்டு, மெசேஜ் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கலாம், ஜாலி, சாப்பாடு இருக்குது, அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன செய்யறோமோ தெரியாது. படுறா, ஒழுங்கா படி. படிக்கிறியா? டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதினியா? மார்க் ஏதாவது வந்துச்சா? காட்டவே மாட்டேங்கிற. எங்கம்மா அந்த டீச்சர் கொடுக்குறாங்க? கொடுக்கவே மாட்டேன். பிடிஏ மீட்டிங் ஏதோ சொன்னாங்களா, அது இந்த வாரம் இல்லையாமா? யாரிடமிருந்து தப்பித்துக் கொள்கிறாய்? எது உன்னை வீழ்த்தும்? ஃபேஸ் இட், ஃபேஸ் த ஃபியூச்சர், ஃபேஸ் டுடே. எஸ்டர்டேயே க்ளீனாக வச்சுக்கோ. நீ செய்கிற தவறுகளை நீ மறக்கலாம், உன் தவறுகள் உன்னை ஒருபோதும் மறக்காது, தேடி வரும். ஸ்டே அலர்ட். பாரு, அசிரீர் ஒன்று கேட்குது. ஒரு அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்குது இயற்கை. நீ நினைக்கிறியா நீ காரணம் இல்லாமல் பிறந்திருக்கிறேன்னு நினைக்கிறியா? கிடையாது, நீ காரணத்தோடு தான் பிறந்திருக்கிறேன். உனக்கு என்று இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு திட்டம் உண்டு. அதை ஃபெயில் பண்ணிடாத, அதை பாஸ் பண்ணிட்டு போ, அதை பாஸ் பண்ணிட்டு போ. இயற்கை தேர்ந்தெடுக்குது ஒரு அம்மா அப்பாவை. தேர்ந்தெடுத்து சொல்லுது, உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான். நீ 2 வேலை செய்யக்கூடாது. குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அதன் தலைமுடியை வெட்டக்கூடாது. அவள் அப்படியே ஆகட்டும்ங்கிறா. அவள் கீழ்ப்படிந்ததனால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பேர் சிம்சோன். நான் நம் மூத்தோனின் வரலாறை சொல்லுகிறேன். அது எந்த நாட்டில் நிகழ்ந்ததாக இருந்தாலும் மனித வரலாறு தானே. மனிதனாக என்னுடைய சமூகத்திற்கு முன்னால் பிறந்த ஒருவனுடைய வரலாறு. அவன் பிறந்தான், எப்படி பிறந்தான் தெரியுமா? பிறக்கும் போதே அவ்வளோ பலசாலியா பிறந்தானா. பாய்ஸ் முக்கியமா +1, +2, 10th, 9th படிக்கிற குழந்தைகளுக்கு, முக்கியமா பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கும் தான் கவனம். இதுங்க 82%, அதுங்க 82 வாங்குச்சுன்னா இதுங்க 92 வாங்குது மேடம். ஏன்னா 82க்கு 82 அது ஜெயிக்குது, 92க்கு 92 இது ஜெயிக்கிறது இல்லை. அது 92 வாங்கணும், இது 92ம் ஜெயிக்கணும். அதுதான் என் நோக்கம். ஒன்றுக்கு ஒன்று டஃப் கொடுங்க, தோக்காதீங்க. ரொம்ப கவனமா கேள். இந்த குழந்தை வளருது, அப்படி பராக்கிரமசாலியா வளர்றான். முடி இப்படி வளருது, எலும்பு இருக்குல்ல, எலும்பை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கத்தை அடிச்சு கொள்றாங்க. ஒரு சின்ன எலும்பை வச்சுக்கிட்டு, பராக்கிரமசாலி.
அவன் இருந்தானா அவன் வீட்டு பக்கமும் அவன் தெரு பக்கமும் அவன் ஊர் பக்கமும் பகைவர்கள் வர அஞ்சுகிறார். செல்வ செழிப்போடு வளர்கிறது அவன் சமூகம். சிம்சோன்ற ஒருத்தன் இருக்கிறான்றதுனால் சிம்சோனை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். கடவுள் அருள் இருக்கு அவன் மேல, முடியல. திட்டம் தீட்டுகிறார்கள், எப்படி இவனை வீழ்த்தலாம். எந்த திட்டத்தையும் ஒத்துக்கல. ஆனால் நான் சொல்லட்டுமா, இரும்பை நெருப்பால கூட அழிக்க முடியாதுங்க. இரும்பில் வரும் துரு இரும்பை அழிக்கும். நமக்குள்ளதான் வருது இழிவு, வெளியில இருந்து வரல. எனக்குள் வருகின்ற ஏதோ ஒன்று என்னை அழிக்கிறது. அதை நான் எதிர்த்தால் நான் ஜெயிக்கிறேன். அடுத்தவங்களை எதிர்க்கிறது இல்லை, எனக்குள்ள வரக்கூடிய விஷயம்ல. ஒரு மெசேஜுக்கு பதில் சொல்லலாமா, ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலாம். இங்க ஜெயிக்கிறேன் நான், இங்க தோக்குறேன் நான், இங்க ஜோக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, அவன் என்ன தெரியுமா பண்றான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். லவ் a fragile word. பல நேரங்கள் அது கெட்ட வார்த்தை. பட் இட்ஸ் நாட் ஸோ ஆக்சுவலி. இந்த வயசுலலாம் அந்த உணர்வு வருதுன்னா பயாலஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வந்துட்டு போட்டோம், ஆனால் சோஷியலாக சிக்கிக்காதீங்க, அப்போ தோத்துருவீங்க. பாருங்க, அவன் என்ன செய்யறான், அவனுக்கு லவ் வந்துருச்சா, அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் வரல, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. சிம்சோனுக்கு ஒரே வருத்தம். இந்த குடிகார பயல்களை பார்த்துருக்கீங்களா, அவங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா, சோகத்தில் தான் குடிக்குங்க. ஜாலியாக இருக்கும்போது குடிக்க, ஜாலியாக இருக்கிற குடி வேற, சோகமாக இருக்கும்போது அதுங்க குடிச்சு கும்மாளம் போடும் பாருங்க. அதுக்கு காரணம் சோகமாக இருக்கும். பொண்டாட்டி ஏமாத்திட்டா, காதலி ஏமாத்திட்டா, பையன் இது பண்ணிட்டான், தம்பி இது பண்ணிட்டான், அவன் பார்ட்னர் ஏமாத்திட்டு, ஏதாவது ஒன்று காரணம் இருக்கணும் குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்துருச்சு சிம்சோனுக்கு. சோகமாயிட்டு, சோகமான உடனே அவன் பலம் எல்லாம் அவனுக்கு எதுவுமே பெருசாக தெரியல, அப்படியே நடக்கிறான், சோகமாக இருக்கிறான். அப்போ பகைவர்கள் நினைத்து கொண்டார்கள் அவன் துருப்பிடிக்க ஆரம்பித்தான், இவனை வீழ்த்திடலாண்டான்னு. அப்போ வந்து சேர்றா ஒரு பொண்ணு, அவ பேர் தெலீலாள். ஆல்ஃபா ஜெனரேஷனுக்கு சொல்லவா புரியுற மாதிரி பெஸ்டி வந்து ஒருத்தி சேர்றா. அவ இவனோட சேர்ந்து பயங்கரமா சுத்துறது, குடிக்கிறது, சிரிக்கிறது, பாட்டு பாடுறது. ஏன்னா இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். சோகத்தில் இருக்கிறான், என் பொண்ணு ஏமாத்திருச்சே, ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறான். தெலீலாவை பிடிச்சிட்டாங்க பகைவர்கள். தெலீலாவை போய் சொல்றாங்க, தெலீலாள் உனக்கு நான் 100 பொற்காசுகள் தரேன், வெள்ளிக்காசுகள் தரேன். அவன் உடம்புல எங்க அடிச்சா அவனுக்கு உயிர் போகும், அவன் எங்கேயோ ஒரு சக்தி நிலையை வச்சிருக்கான், அதை என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு. அடுத்த நாள் ஜாலியாக சுற்றிட்டு 2 பேரும் தனிமையில் சந்திக்கிறாங்க. ஹேய் சிம்சோன், how are you man? Hey I'm good, how are you dude? 2 பேரும் பேசிக்குதுங்களா. ஹேய் எல்லாரும் சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு, இருக்கா? லாங்குவேஜ் இப்படி தானேங்க. என் தாய் வயிறு பற்றி எரிஞ்சுதுங்க நான் இதை படிக்கும்போது. இப்படி தாங்க ஏமாத்துறாங்க. ஹேய் எங்கே இருக்குது உன் உயிர், எங்கேயோ இருக்குதாமே, அது சொல்ல எனக்கு சொல்ல. அது சிரிச்சுட்டே சொன்னான், என் உயிரா நீ என்ன கயிறால கட்டினா நான் செத்து போயிடுவேன் தெரியுமா உனக்கு. அடுத்த நாளே அவனை கயிறில் கட்டுறாங்க. அவன் அறுத்துக்கிட்டு வரான் அப்படி சிங்கம் மாதிரி. தெலீலால் சொல்கிறான், அன்றைக்கி நைட்டு கயிறில் கட்டினா செத்துருவேன்னு சொன்னேன், உயிரோடு இருக்கிறேன். ஏய் சாதாரண கயிறில் கட்டலாம் சாக மாட்டேன். எப்படி சாவ நீ, அக்னி கம்பியில் கட்டினா செத்துருவேன். இப்போ அப்படியே சொல்கிறான், அக்னி கம்பியில் செத்தா செத்துருவானா, 100 காசு கொடு. கட்டி பார்க்குறோம், செத்தா கொடுக்குறோம். கட்டி பார்த்தா அறுத்துட்டு வந்துட்டான். வந்த உடனே அன்றைக்கி நைட்டு விழுந்து அழுகுறாங்க. பைபிள் படித்து பாருங்க, விழுந்து புரள்றா, அழுறா. சொன்னல நான் உனக்கு என்ன, உனக்கு உன் உயிர் எங்கே இருக்குன்னு சொன்னாதான் என்ன, ஏமாத்துற சொல்கிறேன்ட்டு எனக்கு சொல்ல, நான் உனக்கு பெஸ்டி தானே சொல்ல ப்ளீஸ். அழுறா. அவன் அழுறதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கனிஞ்சு போச்சு. டேக் ஃபார் கிராண்டட். உன்னுடைய டேலண்ட் எது இருக்கோ அதுக்கு மரியாதை கொடுக்காம முன்னால் இருக்கின்ற ஒன்றுக்கு மரியாதை கொடுத்து அவன் அப்படியே எடுத்து மடியில் போட்டுக்கிறான். அவளை மடியில் போட்டு, நீ அழாத, நீ சொல்லு உன் உயிர் எங்கே இல்லைன்னா இன்னைக்கு செத்துருவேன். இந்த பேர் இந்த தலைமுடி இருக்குல்ல, இதில் தான் இருக்கேன் உயிர். சத்தியமா சத்தியம், மதர் ப்ராமிஸ், எழுந்து அப்படியே உட்காந்து அவனை தன்னுடைய மடியில் போட்டுக்கிறான். நான் அதை படிக்கும் போதுங்க என் நில நகர்ந்துருச்சுங்க எனக்கு. பைபிள் இப்படி சிம்சோன் கதையை முடிக்கிறது. அவனை மீண்டும் அந்த சிறை கைதிகளை அடித்து அவனை மீண்டும் கம்பிகளில் கட்டுகிறார்கள், தூண்களில் கட்டுகிறார்கள். அவன் ஆகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த காரணத்தினால் அந்த கம்பிகளை இழுத்தபடிக்கு அந்த தூண்களை எல்லாம் அழித்து அந்த சிறைச்சாலை அப்படியே மூடி 10,000 குற்றவாளிகள் இறந்து போனார்கள், அவனையும் சேர்த்து. கடைசியா ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது. அவன் முடிவு அப்படிதான் ஆச்சு. கடைசியாக ஒரு ட்ரிபியூட் கொடுக்குது பைபிள். அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவன் இறந்தபோது அவனுடன் சேர்ந்து செத்த தீமையானவர்கள் அநேகம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா?
சிம்சோன் போல் இருந்து விடாதீர்கள். சிம்சோனை போல் உங்களுக்கும் எத்தனையோ இறை அருள், உங்கள் பலம், உன்கிட்ட இருக்கிற ஒன்று என்கிட்ட கிடையாது தம்பி, உன்கிட்ட இருக்கிற ஒன்று என்கிட்ட கிடையாது தங்கை. யூ ஆர் யூனிக். உன்கிட்ட இருக்கிற சுண்டு விரல் என்கிட்ட கிடையாது, உன்கிட்ட இருக்கிற அம்மா அப்பா என்கிட்ட கிடையாது, உன்கிட்ட இருக்கிற மொழி என்கிட்ட கிடையாது, உன்கிட்ட இருக்கிற மொழி என்கிட்ட கிடையாது. யூ ஆர் யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரும் டேலண்டட் தான். அவரவர்கள் தன்னுடைய டேலண்டை சரியா புரிஞ்சிக்கிட்டு அந்த புரிந்த டேலண்டை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக பயன்படுத்து. சூழலை, பள்ளிக்கூடத்தை பயன்படுத்து, வகுப்பறைகளை பயன்படுத்து, கிரவுண்டை பயன்படுத்து, லெபார்டரியை பயன்படுத்து. அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுற. அம்மா அப்பாவின் மீது அன்பு செலுத்து. சிறகை விரி, எழு, பற. நான் என் சிறகுகள் இப்படி தான் இருந்தது. விரிச்சு பார்த்தா சிட்டுக்குருவி துணுன்னு இருந்துச்சு. விரிக்க 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 தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. தோ வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். நீயும் சிறகை விரி. நீயும் புறாவோ கிளியோ இல்லை, நீ ராஜாளி என்பதனை புரிந்து கொள். வானம் பறந்திருக்கிறது, பறந்துதான் பார்ப்போமே. தோற்காதே. தோல்வி என்பது உன்னுடைய சாய்ஸ். ஃபீல் த பெயின், நெவர் சஃபர். கூகுள் மாதிரி இரு. தப்பா போனா கூகுள் திட்டாதே, இன்னொரு வழியை காட்டும். அப்படி வரலாம். ஹேவ் பிளான் பி, ஆல்வேஸ் ஆல்வேஸ் பிளான் பி. யாரையும் பார்த்து வியக்காத. புரிஞ்சுக்கோ. நீ வியந்தான்னு வச்சுக்க, ஏன் நீ கீழே தான் இருப்ப ஏன்னு பார்த்துட்டு. அவன் வளர்ந்துட்டே போவான். யாரை பார்த்து வியக்கிறியோ அவங்க வளருவாங்க. வியப்பது வீழ்ச்சி. வைய தலைமைக்குள். எது கையில் இருக்கிறதோ அதை பயன்படுத்த தெரிந்து கொள், கற்றுக்கொள். ஸ்டெப் ஃபார்வர்ட். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. வானம் காத்திருக்கிறது, நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். நன்றி, வணக்கம்.